மார்னிங் இட்லியும் தக்காளி சட்னியும் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறேன். ஒரு 5-6 தக்காளி இருந்தால் இந்த மாதிரி செய்யலாம். இப்போ கடுகு போட்டாச்சு. இப்போ கடுகு பொரியுது. கடுகு பொரிஞ்சோடனே வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கல் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வெங்காயம் நல்லா வதக்கலாம் பொன்னிறமாக. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் ஆட் பண்ணி வச்சு இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது பொன்னிறமாக வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் இஞ்சி நசுக்கி போட்டிருக்கு, அதுவும் பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பழுத்ததை, அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கி வரணும். தேவையான மெயின் இது வந்து 1.5 ஸ்பூன் ஒற்றைக்கடலை எடுத்துக்கிட்டேன். இப்போ சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். இதை மிக்ஸி ஜாரை போட்டு நல்லா பேஸ்ட்டாக வச்சுக்கலாம். வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாலாம் வதங்கிடுச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி இதை வதக்கலாம். இப்போ கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் இது வந்து கனம் மசாலா ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு இது நல்லா வதங்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது பச்சை வாசனை போகக்கூடாது. இப்போ நல்லா இது கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொச்சிடுச்சு. கொச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்குல்ல, ஒற்றைக்கல்லையும் சோம்பும் போட்டு அதை ஆட் பண்ணி ஒரு 2 கொதி விடலாம். இப்போ இது ஊற்றினோடனே கொஞ்சம் கட்டியாகும். அப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கல, இப்போ இது கலக்கி விட்டுனே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஒரு 2 கொதி வர அளவுக்கு, இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு இருந்தால் சரியாக போயிடும். அப்போ டிஃப்ரெண்ட்டான தக்காளி குழம்பு ரெடி வச்சு. இப்போ இதில் நம்ம கொத்தமல்லி தூவலாம். இப்போ டிஃப்ரெண்ட்டான தக்காளி குழம்பு ரெடி.